எப்படிப்பட்டவராக இருந்தார் என்பதை அவருடைய அணிந்துரை கவிதையிலேயே நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த மௌனத்தை பற்றி சொல்லுகிறார். வெற்று பாத்திரங்களான வயிறும் இதயமும் மட்டுமே உடலில் ஒலி எழுப்ப உயிருக்கு ஒலி இல்லை மௌனம். வயிறு சத்தம் போடுகிறது, இதயம் துடித்து சத்தம் போடுகிறது. ஆனால் உயிர் அப்படி எந்த சத்தத்தையும் எழுப்புவதில்லை. ஆனால் அதுவும் ஒரு ஒலிதான். அந்த ஒலி நமக்கு ஒலியாக தெரியாது. அதுதான் மௌனம். உயிருக்கு ஒலி இல்லை மௌனம். இறைவனுக்கு மனிதன் கட்டிய வழிபாட்டிடங்களை விட ஆண்டவன் விரும்பும் ஆன்ம இருக்கை தான் மௌனம். மௌனத்தை இவர் விவரிக்கிறார். மௌன வெளி என்கிற புத்தகத்தின் தலைப்பை ஒட்டி மௌனம் என்பது என்ன? இறைவன் இருக்க விரும்புகிற ஆன்ம இருக்கை தான் மௌனம். மௌனம் என்பது இறைவனுடைய இருக்கை என்கிறார், ஆன்ம இருக்கை என்கிறார். எச்சில் படுத்தப்படாத இறை நிவேதனம் மௌனம்தான். நிவேதனம்னா படைக்கிற பொருள், படைக்கிற பிரசாதம். மௌனம் என்பது இறைவனுக்கு நாம் படைக்கிற பிரசாதம். அது எச்சில்படுத்தப்படாத பிரசாதம். இந்த மௌனத்தை பற்றிய விவரிப்பு மிக வியப்பாக இருக்கிறது. அமைதியாயிரு அமைதியாயிரு என்று எங்கெனும் சப்தம். பொதுவாக எல்லா இடங்களையும் நம்ம என்ன சொல்ல, அமைதியாரு, சைலன்ஸ் ப்ளீஸ், அமைதியாரு, சத்தம் போடாது, சத்தம் போடாது. இதுதான் எங்குமே. ஏன்னா மனுஷன் எந்த நேரமும் பேசிட்டே தான் இருப்பான், பேசாமல் இருக்க மாட்டான், சத்தம் போட்டுட்டே இருப்பான். சப்தங்களுக்கு இடையிலே தான் இவன் பயணித்துக் கொண்டே இருக்கிறான். இவன் சப்தமாகவே இயங்கிக் கொண்டிருக்கிறான். இது மனித வாழ்க்கையாக இருக்கிறது. ஆகவேதான் எல்லா இடங்களிலும் அந்த சப்தங்களின் ஊடாகவே அமைதியையும் இவன் தேடுகிறான். அமைதியாயிரு அமைதியாயிரு. எங்கெனும் சப்தம். அதனால் ஒளி மாசு உலகத்தை விடுத்து மௌன வெளிகளில் கவிஞர் ரஃபிக் பாஷா பயணிக்கிறார். ரொம்ப நுட்பமான ஒரு செய்தி இது. ரஃபிக் பாஷா ஒளி மாசுகளை கடந்து, ஒளி மாசு உலகத்தை கடந்து மௌன வெளிகளில் பயணிக்கிறார். இறுதியில் வெறுங்கையோடு போவதற்கு ஏன் சேர்க்கிறான் இவ்வளவு மனிதன் அப்படின்னு ஒரு கவிஞர் கேட்கிறார். கடைசியில சாகும்போது வெறுங்கையோட தான் போறான். அப்ப எதுக்காக இவ்வளவு சேர்க்கிறான் கேட்கிறார். கவிஞருடைய இந்த காணிக்கை என்கிற கவிதை கவனம் இருக்கிறதுன்னு அவருடைய கவிதையை பற்றி சொல்லி வருகிறார். இதுல கவிஞரை பற்றி சொல்லுகிற போது கவிஞருடைய பார்வை தத்துவார்த்த பார்வையாக இருக்கிறது. அதுதான் முக்கியமானது. அவருடைய கவிதை படைப்புகள் மேலோட்டமானவையாக அல்ல, இல்லை. வெறும் பிரச்சனைகளை பேசுகிற ஒன்றாக இல்லை. மிக ஆழமான தத்துவ நோக்கு இருக்கிறது. கூடு என்ற ஒரு கவிதை நெஞ்சுக்குள் கூடு விட்டு கூடு பாய்கிறது. கவிஞருடைய கவிதை எப்படி இருக்கிறது என்றால், நம்முடைய நெஞ்சுக்குள்ளே கூடு விட்டு கூடு பாய்கிற அளவுக்கு அது ஈர்ப்புடையதாக இருக்கிறது, வியப்பை தருவதாக இருக்கிறது. அந்த கூட்டை கூடு என்கிற தலைப்பில் எழுதியிருக்கிற கவிதையிலே அவர் சொல்லுகிறார், மனிதனின் வீடு தரையிலிருந்து மேல் நோக்கி எழுப்பப்படுகிறது. ஆனால் பறவைகளின் வீடான கூடு மேலிருந்து கீழே இறங்க பின்னப்படுகிறது. அது மேலிருந்து தொங்கிட்டு தான் இருக்கும் கூடுகள். மனுஷன் வீடு வந்து தரையிலிருந்து மேலே எழுப்புறான், கூடு கீழே நோக்கி தொங்கிக் கொண்டிருக்கிறது. கூட்டிற்குள் அந்தி பொழுது திரும்பி வந்து நுழைந்த பறவையிடம் கூடு கேட்டது. பறவை வந்து வானமெல்லாம் சுற்றி வெளியில அந்த பறந்த வெளியில வான் வெளியில சுற்றி திரிஞ்சிட்டு கூட்டுக்குள்ள வந்து உட்காருது. அப்ப கூடு பறவை பார்த்து கேட்குது, நீ நாள் முழுவதும் வானத்தில் பறந்து திரிந்தாய், அவ்வளவு பெரிய வானத்தில் இரவிற்கு பாதுகாப்பு இல்லையா? அவ்வளவு பெரிய இடம் தானே பறந்த வெளி பிரபஞ்சத்துல, உனக்கு ராத்திரி நேரத்துல பாதுகாப்பா இருக்கிறது ஒரு இடம் கிடைக்கலையா என்று கூடு கேட்கிறது. இதை
படைப்பாசிரியர் கவிஞர் ரஃபிக் பாஷா அவர்கள் மிக சாதாரணமாக ஒரு கேள்வியாக இதை எழுப்பிவிடவில்லை. இதிலேதான் அவருடைய தத்துவார்த்த பார்வை, வாழ்வின் உள்ளார்ந்த பொருள் நுட்பமாக இருக்கிறது என்பதை நம்முடைய பேராசிரியர் அவர்கள் தன்னுடைய அணிந்துரையில் பதிவு செய்கிறார்.